கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். அடிமை பாதி சங்கி பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே அடிமை வெளியே சங்கி விளங்க முடியா துரோகி நான். ஆகச்சிறந்த ஒரு பிதற்றலான ஒரு பேச்சு, ஒரு பித்துப்புலி பிடித்த ஒரு நபருடைய பேச்சு, அதிலும் எச்சி ராஜாவாக மாறி பேசி இருக்கக்கூடியது. ஏன்னா அவர்கள் தான் பார்ப்பனர்கள் தவிர்த்து வேறு எவனும் படிக்க கூடாது. எப்படியாவது படிச்சு பெரியாளாயிரு. கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மண் தமிழ் மண். அந்த மண்ணில் நின்று கொண்டு இது போன்ற பேச்சுகளை பேசுவது எவ்வளவு பெரிய மோசமான. அதுல முக்கியமான விஷயம், கோயிலில் இருந்து வரக்கூடிய பணத்தை கல்லூரிகள் கட்டி செலவழிக்கலாமா என்ற கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கேள்வியை எடப்பாடி எம்ஜிஆரிடம் தான் கேட்க வேண்டும். ஒரு சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்க? என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடு என்றுதான் கடவுளிடம் போய் மக்கள் வேண்டுகிறார்களே ஒழிய, எங்களுக்கு படிப்பே வேண்டாம், நீனே அந்த காசை புறத்தையும் வச்சுக்கணும், எந்த சாமிகிட்டையும் போய் எந்த மத கடவுள்கள்கிட்டையும் எந்த மக்களும் போய் வேண்டுவதில்லை. மாறாக சனாதனம்னா தமிழ்நாட்டுல 100 ஆண்டு காலமாக காரி துப்புற வார்த்தை. ஆனா அதே வார்த்தைய கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு நபர் அதுக்கு மஞ்ச பூசி என்ன செய்யறாரு, இந்த மதுரையில கிழவிக்கு மறுசடங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கவர்னர் மாளிகையில இருந்து அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த கிழட அந்த சனாதனம்ங்கிறதுக்கு மஞ்ச பூசி, இது எப்படி தெரியுமா, இது எவ்வளவு பரிசுத்தமானது தெரியுமா, இது எவ்வளவு சுத்தமானது தெரியுமா, இதை மோந்து பார்த்துருக்கீங்களா அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு. குருமூர்த்தி ஓடுனது குஜராத்துக்கு, குஜராத்ல இருந்த அமித்ஷா ஓடுனது உத்தரப்பிரதேசத்திற்கு. தலைமுறைவானவன் எல்லாம் தலையெடுத்து நிற்பதற்கு தமிழ்நாடு எடப்பாடி விட்டு அப்பே சொத்தான் நான் கேட்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற பேர்ல ஒரு நடைப்பயணத்தை இல்லை ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணம். அதனுடைய ஒரு பகுதியாக அவர் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசும் பொழுது ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அந்த கருத்து இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, கோயில்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி, கோயில் மூலமாக திரட்டப்படக்கூடிய நிதி கோவிலுக்கு பயன்படுத்தப்படாமல் கல்வி நிலையங்கள் அமைக்கப்படுகின்றது. அது தவறான ஒரு விஷயம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது மாதிரி நடக்காது அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது இந்த அளவுக்கு ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ளாவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல புரட்சி தமிழன்னு சொல்றதுக்கே முதல்ல எல்லாரும் ஆசன வாயில சிரிக்கத்தான் செய்வாங்க. புரட்சி தமிழன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சு சத்யராஜ் தான் புரட்சி தமிழன் நடிக்கும்னு சொல்லி போடுவாங்க. இவர் எப்ப புரட்சி தமிழன் ஆனார் தெரியல. சரி, தமிழே தெரியாது முதல்ல, அப்புறம் என்ன புரட்சி தமிழன் தெரியல. ஏன்னா சேக்கிலார்ல ஒரு புரட்சி சேக்கிலார் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது தமிழ் சமூகம் எல்லாவற்றையும் விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா இது சனாதனத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு போராடிய ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு மண். ஒரு 100 ஆண்டு கால போராட்டம், சமூக நீதி போராட்டம் தமிழ் மண்ணிலே நடந்திருக்கிறது. அதனுடைய மைய உள்ளடக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்டவர்கள், பார்ப்பனியத்தால் பிற்படுத்தப்பட்ட, பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது கல்வி. எனவே கல்வி குறித்து சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களாக நீங்க நம்ம அதை ஏராளமாக கல்விக்கு ஒரு சமூகம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பது தமிழ் சமூகம் தான். அது சங்க இலக்கியங்கள் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று வெற்றி வேர்க்கை எனும் நருந்தொகை நூல் சொல்லும். எழுத்தறிவித்தவன் தான் இறைவன் அப்படிங்கிறத சொல்லும். பாரதியார் கூட அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16,000 நாட்கள், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றுதான் பாடியிருக்கிறார்கள். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடியிருக்கிறார்கள். நீங்க இதெல்லாம் ஒரு புறம். இந்த குரல் யாருடைய குரல்? எடப்பாடி என்று பேசுவது யாருடைய குரல் என்று சொன்னால், இது சனாதனிகளின் குரல், பாஜகவின் குரல். ஏன்னா எச் ராஜா இதை பேசிக்கொண்டே இருக்கிறார், குருமூர்த்தி இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்.
பல்வேறுபட்டவர்களும் நீங்க சனாதனிகள் பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து கர்மா அவனுக்கு அவன் தொழில் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆக ஏறக்குறைய ஒரு சனாதனி என்ற முறையில் பார்ப்பனியத்தினுடைய கருத்தியலை பேசக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி மாறி இருக்கிறார் என்றுதான் நாம் அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா எதோட சேர்ந்த ஏதோ ஒண்ணு என்னத்தை திங்கியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. அந்த மாதிரியான ஒரு மலம் தின்னம் கூடிய ஒரு கும்பலாக அதனுடைய தலைவனாக எடப்பாடி மாறி இருக்கிறார் என்றுதான். ஆனால் இதை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் இல்ல உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனேயே ஒரு தாய் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுகிற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, தமிழ் சமூகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுகிற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எப்படியாவது படிச்சு பெரியாள் ஆயிரு என்றுதான் சொல்வார்கள். ஒரு தாய் வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதே இதை சொல்லி சொல்லிதான் ஊட்டக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். எப்படியாவது படிச்சு பெரியாள் ஆயிரு. கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மண் தமிழ் மண். அந்த மண்ணில் நின்று கொண்டு இது போன்ற பேச்சுகளை பேசுவது எவ்வளவு பெரிய மோசமான, அதுல முக்கியமான விஷயம், கோயிலில் இருந்து வரக்கூடிய பணத்தை, அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை கல்லூரிகள் கட்டி செலவழிக்கலாமா என்ற கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கேள்வியை எடப்பாடி எம்ஜிஆரிடம் தான் கேட்க வேண்டும். ஏன்னா 1970, 75 காலங்கள்ல பழனி ஆண்டவர் கல்லூரி தொடங்கப்பட்டது பழனியில. அதை மேம்படுத்தி அதை அட்டானமஸாக மாற்றியது எம்ஜிஆர், மறந்துடாதீங்க. ஏன்னா கலைஞர் பிரிவில் தான் துவக்குனாங்க 75, எனக்கு ஞாபகம் இருக்கு, பழனி ஆண்டவர் கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்து வெளியேறியவர்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த பகுதியில். அந்த மாதிரி ஏராளமான, இப்ப கூட ஒரு 10 கல்வி நிலையங்கள் 2021 அறிவிக்கப்பட்டது. 10 கல்லூரிகள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தொடக்கப்படும் அப்படின்னு சொல்லி. கோவில்கள் வந்து கோவில் சொத்துகள் பார்ப்பனர்களுடைய கொள்ளை கூடாரமாக இருந்தது என்பதை வைத்துதான் இன்றைக்கு கூட பனகலரசருடைய பிறந்த நாள், ராமராய நிங்கார் என்பார்கள். அவர் தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய தலைவர். அந்த பனகலரசர் காலத்துல அதை உருவாக்குவதற்கே மனு கொடுத்தவங்க யார் தெரியுமா? இது இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவரிடம் மனு கொடுத்தவங்க யாருன்னு சொன்னா பார்ப்பனர்கள் தான் மனு கொடுத்தாங்க. ஆக இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இந்து சமய அறநிலைத்துறை உருவான வரலாறு என்பது ஒரு நெடிய வரலாறு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல நீங்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், நீங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கணக்கு பண்ணீங்கன்னா 2.25 லட்சம் கோயில்களுக்கு மேல இருக்கும். அதுல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு 30-35 கோயில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் இப்ப வந்து நீங்க மற்ற கோவில்ல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில இருந்து அரசு சமய அறநிலைத்துறை நடத்தாது. ஆனா மன்னர்கள் காலத்தில் அது மக்களுடைய சொத்து. எனவேதான் அது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. அப்ப ஒரு 33,000 கோயில்கள் இருக்கு. இப்ப தஞ்சாவூர் கோயில் இருக்கு, அல்ல இந்த மாதிரியான மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் மன்னர்கள் அந்த காலத்துல கட்டினது. அப்போ ஒரு அரசின் சொத்து, அதை அரசு நிர்வகிக்குது, அவ்வளவுதான் அதனுடைய இது. அதுல போய் மதத்தை புண்படுத்துறது, அது படுத்துறது, இது படுத்துறதெல்லாம் வேலை இல்லை. இப்ப சாய்பாபா கோவில்கள் ஊருக்கு ஊர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலை இந்து சமய அறநிலைத்துறை நடத்துவது இல்லை, அது தனியார்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதே போல இஸ்லாமியருடைய சொத்துக்களை மன்னர்கள் காலத்தில் இருந்ததா வக்ஃபோர்டு மூலமாக அரசு பராமரிக்கிறது. அதே போல கிறிஸ்தவத்திலும் அது போன்ற அரசு கண்காணிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் இருக்கிறது. நீங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அவர்கள், நீங்க கிறிஸ்தவர்கள் கல்விக்கு ஆற்றிய தொண்டு அப்படின்னு சொன்னா தமிழ் சமூகம் கொண்டாடும் அது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயது ஒரு எட்டியவர்கள் எல்லோரும் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில் பயின்று விட்டு தான் வெளியே வந்திருப்பார்கள், ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தில் பயின்று விட்டு தான் வெளியே வந்திருப்பார்கள். ஆக அந்த மாதிரி ஏராளமான பேர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நான் இப்ப திருநெல்வேலியில வந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு காமராஜர் இடம் தேடி அலைகிறார். இடம் தேடி அலைகிற போது 300 ஏக்கர் தேவைப்படும். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சென்டினுடைய இடம் 25 லட்சம் ரூபா. ஆனால் அன்றைக்கு ஒரு ராவுத்தர், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராவுத்தர், மீர் காசிம் என்ற ஒரு ராவுத்தர், அவர் தான் திருநெல்வேலி ஐகிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு 300 ஏக்கரையும் தானமாக கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் என்ற வரலாறு என்பது இங்கே இருக்கிறது. நீங்க அந்த ஊர் கூட இன்னைக்கு சபாநாயகர் அப்பா இருக்காருல்ல, அந்த அப்பா ஊர் தான், அந்த ஊர்க்காரர் தான் அந்த லெப்பை. அந்த இஸ்லாமியர் கொடுத்ததுலதான் 300 ஏக்கர்ல தான் கல்விக்காக அவ்வளவு கொடுத்தாங்க. எல்லாரும் கல்விக்காக தங்களது சொந்த இடங்களை கொடுத்தார்கள்.
கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள், கல்வியை பரப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில் அதில் அதிமுக என்பது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்கள் காலத்தில் எல்லாம் அதே அறநிலையத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் செயல்படுத்தப்பட்ட காலத்தில் இன்றைக்கு எடப்பாடி அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று உச்சரித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசி இருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த நபர் அரசியலுக்கே தகுதியற்ற நபர். அண்ணா பெரியார் கொள்கைகளை பேசுவதற்கு என்ற பெயரில் இவர் சனாதனிகளின் பக்கம் நின்று கொண்டு சனாதனத்தின் குரலை ஒலிப்பவராக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய எடப்பாடியினுடைய இந்த பேச்சு அயோக்கியத்தனமானது. இதற்கு என்ன வார்த்தைகளை போட்டு வேண்டுமானாலும் கண்டிக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு தகுதியற்ற, தரமற்ற, ஒரு தற்குறி தப்பிளிப்பயலுடைய பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு. இதை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது இந்த நபருடைய பேச்சை. நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய, நீங்க கோயில்ல போய் யார் சாமி விட போறவங்க எதை சொல்லி கூப்பிடுறாங்க? என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்க? என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடு என்றுதான் கடவுளிடம் போய் மக்கள் வேண்டுகிறார்களே ஒழிய எங்களுக்கு படிப்பே வேண்டாம், நீனே அந்த காசை புறத்தையும் வச்சுக்கணும், எந்த சாமிகிட்டையும் போய், எந்த மத கடவுள்கள்கிட்டையும் எந்த மக்களும் போய் வேண்டுவதில்லை. மாறாக கோவிலுக்கு செல்பவர்கள் எல்லா பேருமே எதை நோக்கி போறாங்கன்னு சொன்னா இப்ப கல்வியை நோக்கித்தான் போறாங்க. கல்விக்கே சரஸ்வதினு ஒரு கடவுளை இங்க வச்சிருக்காங்கல்ல, கல்விக்கு ஒரு சரஸ்வதி என்பது இங்க இருக்கிறது. அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கு தான் பள்ளிக்கூடத்திலே போய் ஆளுகளை சேர்க்கிற தன்மையும் இங்கே இருக்கிறது. எல்லா விதத்திலும் பார்த்தால் கல்வியும் கடவுளும் இணைந்து தான் வருகிறார்களே ஒழிய, அப்ப கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காசில் கல்வி நிலையங்கள் உருவாக்க கூடாது என்று சொல்வது ஆகச்சிறந்த ஒரு பிதற்றலான ஒரு பேச்சு, ஒரு பித்துக்குழி பிடித்த ஒரு நபருடைய பேச்சு. அதிலும் ராஜாவாக மாறி பேசி இருக்கக்கூடியது. ஏன்னா அவர்கள் தான் பார்ப்பனர்கள் தவிர்த்து வேறு எவனும் படிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இருந்தது. அந்த கட்டமைப்பை உடைத்தது திராவிட இயக்கம், அந்த கட்டமைப்புக்கு உடைத்தது பெரியாரிய இயக்கம், அம்பேத்கரிய இயக்கம், மார்க்சிய இயக்கம், இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் அதற்கு இதாக போராடி இருக்கிறார்கள். அந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி என்பது சனாதனவாதிகளின் குரலை தமிழ் மண்ணிலே ஒலித்திருக்கிறார். சங்கராச்சாரிகளின் குரல் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கடும் கண்டனத்திற்குரிய. இப்போ கடந்த காலங்கள்ல பாஜக கூட்டணியில அதிமுக இருக்க ஒரே காரணத்தினால தமிழ்நாடு பல்வேறு வகையில வஞ்சிக்கப்படும் போது, ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படும் பொழுது அதை எதிர்க்காமல் இல்லைன்னா பாலிஷா ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு அதிமுக இருந்து வந்தது. ஆனா இப்போ சமீப கால அதிமுக நடவடிக்கையை பார்த்தோம் அப்படின்னா, முருகன் மாநாட்டுல முன் இருக்கையில உட்கார்ந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவு செய்யக்கூடிய அந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றாங்க. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது பாஜக காரர்கள் நீங்க குறிப்பிட்டது போல ராஜா போன்ற நபர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெறுப்பு கருத்து. இன்னைக்கு அந்த வெறுப்பு கருத்தை பேசக்கூடிய அளவிற்கு அதிமுக சேர்ந்திருக்கு அப்படின்னா அப்படி என்ன நெருக்கடி? இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவது தன்னுடைய கட்சிக்கே ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்காம தான் இருக்கிறாரா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது அழுத்தத்தில் இப்படி பேசுறாரா? நிச்சயமாக அதுல என்ன சந்தேகம்? அதிமுக என்ற கட்சியே ஏறக்குறைய அமித்ஷா திமுக என்று மாறிவிட்டது. நீங்க பாஜகவிடம் அதிமுக மாட்டிக்கொண்டது. நீங்க பாஜகவுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த மாதிரி கட்சிகளை முழுவதும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இந்த 4 ஆண்டு காலங்கள், எடப்பாடி ஆட்சி செய்த 4 ஆண்டு காலங்களில் மந்திரிகள் கோடியாக கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்தார்கள், கோடியாக கொள்ளையடித்தார்கள், பணத்தை சேர்த்தாங்க, அதை சேர்க்கவும் விட்டுச்சு. அதே போல அதை பிடிச்சி லாக் பண்ணி அதை வைத்துக் கொண்டு மிரட்டுவது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டைல். அதுல இந்தியா ஃபுல்லா பல கட்சிகளை அது காலி பண்ணிட்டு வந்திருக்கு. நீங்க பஞ்சாப்ல அகாலி தளத்தை காலி பண்ணுச்சு, மராட்டியத்துல சிவசேனாவையும் என்சிபியையும் காலி பண்ணுச்சு, உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியை காலி பண்ணுச்சு, ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கை காலி பண்ணுச்சு, பீகார்ல நிதிஷ்குமாரையும் பஸ்வானையும் காலி பண்ணுச்சு, அசாம்ல கனபரிசத்தை காலி பண்ணுச்சு, ஆந்திராவில் நாயுடு இன்னைக்கு 2 பேரும் மாடிக்கிட்டு நிக்கிறாங்க. அதே போல கர்நாடகாவில் குமாரசாமியை காலி பண்ணுச்சு. வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 3 கட்சியை காலி பண்ணுச்சு. இதெல்லாம் முழுங்கிட்டு அதிமுகட்டையும் பாமகட்டையும் நிக்குது. இப்ப நீங்க அதிமுக அவர்களுடைய பிடியில் இருக்கிறது, அவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க.
எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு ரைடு நடத்தினதா இருக்கட்டும், சம்பந்திக்கு ரைடு நடத்தினதா இருக்கட்டும், வேலுமணி, தங்கமணி, ரங்கமணி எல்லா மணிகளும் சேர்ந்ததாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எல்லாரும் அந்த அதிமுகவுடைய கூடாரம் முழுவதும் ஏறக்குறைய இவர்கள் பிடியில் சிக்கி மாட்டிக்கொண்டார்கள். அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியை தனதாக்குவது, இந்த கட்சியை அதிமுகவுடைய வாக்குகளை தனக்கானதாக, நீங்க அதிமுக வாக்குகள்ல இப்ப 20% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 2 வகையா இருக்கு. 2 வகைனா என்னன்னா, ஒண்ணு மதச்சார்பற்ற வாக்குகள் ஒண்ணு இருக்கும், 2வது ஜாதி மதம் சார்ந்த வாக்குகள். ஏறக்குறைய அது ஒரு மெல்லிய இந்துத்துவ மனநிலைக்கு ஜெயலலிதா காலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கட்சி. அந்த மெல்லிய இந்துத்துவ மனநிலைக்கு ஏற்றவாறு அது ஒரு சரிபாதி ஓட்டு அதிமுக இருக்கும். அதே போல மதச்சார்பற்ற பெரியார் அண்ணான்னு பேசக்கூடியவங்களும் அந்த கட்சியில கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்ப அது ஒரு சரிபாதியாக இருக்கும். இப்ப என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த சரிபாதி ஜாதி மதங்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினரை பாஜக வின்னோவர் பண்ணுவது அதுதான். இப்ப அதே நேரத்துல அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மதச்சார்பற்ற வாக்குகளை என்ன பண்றது, அதற்கு தாவேக்காவை தனித்து நிப்பாட்டி வச்சு இந்த ஓட்டை அங்கிட்டு தள்ளி விடுறது, அது திமுகவுக்கு போகாம பார்த்து கொள்ள வேண்டியது. இதுதான் இப்ப இவங்க உருவாக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாருமே அவங்ககிட்ட மாட்டிக்கிட்ட ஆளுகளா தான் இருக்காங்க. நீங்க அதை எதிர்த்து போராடுவது, அரசியல் ரீதியா ஃபைட் பண்றது அதெல்லாம் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட மோடி என்பவர் தலைமையில் அதிகாரம் என்று வருகிற பொழுது அவர்கள் தனியாக ஒரு அணியாக நின்றார்கள். மோடி இங்க வந்து தெருவா சுத்திட்டு எல்லாம் போனாரு. ஆனா ஒன்னும் பருப்பு வேகல. ஆனா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 11-12 தொகுதி எல்லாம் 3வது இடம் 4வது இடத்துக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதனுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கும். இப்ப இங்க வந்து அதிமுகவை தனியா விட்டீங்கன்னா, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துல இன்னும் கண்டுகொள்ளாமல் கூட போகும். அப்ப என்னன்னா, அதிமுகவின் மேல் சவாரி செய்வதன் மூலமாகத்தான் தன்னை 2வது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றுதான் அதிமுகவை என்ன செஞ்சது, அது பிடிச்சி இழுத்து நீங்க ஏறக்குறைய 4 கார் மாறி போய் அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு கட்டாய தாலி கட்டி இருக்கிறார். ஏறக்குறைய அமித்ஷா மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போடணும். ஏன்னா அன்னைக்கு அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தா கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கொண்டாந்து உட்கார வச்சு தாலி கட்டுற மாதிரி தான் அன்னைக்கு கட்டினானுங்க. அப்ப இதுதான் அன்னைக்கு நடந்தது. அப்ப ஏன் அது நடக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 80%, 85, 90% பேர் தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் வருது ஒன்றிய அரசுக்கு எதிரான, எல்லா கட்சியும் ஆதரிப்பாங்க, பாஜக மட்டும் எதிர்த்து நிற்கும். இதுதான் நீங்க வந்து நீட் விவகாரமாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் எதிராக மாநிலம் சார்ந்த நலனாக இருக்கட்டும், நீங்க அந்த சட்டமன்றத்துல தீர்மானங்கள் கொண்டு வருகிற பொழுது எல்லாத்தையும் எல்லாரும் ஆதரிப்பாங்க, பிஜேபி மட்டும் எதிர்த்தா நிற்கும். அப்ப அதனுடைய உள்ளடக்கம் என்ன, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த சூழல்ல நீங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனியா நின்னாங்கன்னு சொன்னா, நீங்க அதிமுக திமுக என்ற 2 தான் நிற்கும். அப்ப அதிமுகவை காலி பண்ணி தன்னோடு இணைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்க இந்த ஒட்டுமொத்த 90% பேர் வந்து சட்டமன்ற தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த 90% மக்கள் திமுகவின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது. ஏன்னா அதிமுக பலவீனமா இருக்கும்போது இதனுடைய வாக்கு சதவீதம் திமுகவுக்கு சாதகமாக உயர்ந்து விடும். அதுதான் விக்கிரவாண்டியில நடந்தது, அதான் ஈரோடு கிழக்குல நடந்தது. ஏன்னா அதிமுகவினுடைய கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்குகள் திமுகவுக்கு சாதகமா போச்சு. அதுதான் விக்கிரவாண்டியிலையும் போச்சு. எனவேதான் என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா, அதிமுகவையும் காலி பண்றது, அதிமுகவின் ஒரு பகுதி வாக்குகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முறையில் என்ன செய்யறாங்க, அதை பண்றாங்க. ஒரு மதச்சார்பற்ற வாக்குகளை இந்த பகுதி இந்த அணிக்கு வராது. ஏன்னா அதிமுக பாஜகன்னு நின்னா மதச்சார்பற்ற வாக்குகள் இந்த அணிக்கு வராது. ஆனா அந்த வாக்குகள் திமுகவுக்கும் போயிடக்கூடாது. எனவே தாவேக்காவை தனித்து நிறுத்துவது, இதுதான் இவங்களுடைய இன்னைக்கு அசம்பிளி தேர்தலுடைய அஜெண்டாவாக இன்னைக்கு இருக்கிறது. அப்ப அதிமுக என்பது பாஜகவின் பிடியில் முற்றிலுமாக சிக்கி கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. எனவே அதை வைத்து என்ன வேண்டுமானால், இப்ப என்னன்னா, இப்ப போட்டி என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறேன்னா, எச் ராஜாவுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி நடக்குதோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அதாவது பாஜகவிற்கு விஞ்சி நிற்கும் அடிமை யார், எடப்பாடியா எச் ராஜாவா அப்படின்னு தலைப்பு போட்டு பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு இவங்க சரண்டர் ஆகுறாங்க. அதான் முருகன் மாநாட்டுல போய் விழுகிறது, அங்க பெரியார் அதை பத்தி பேசுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, கொள்கை தலைவர் பெரியாரை வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறத 1 மாசம் கழிச்சு விஜய்க்கு வந்து துடிக்குது. மதுரையில் அடி வாங்கினவனுக்கு மானாமரையில வந்து மீச துடிச்ச மாதிரி அவங்க செயற்குழு போட்டுதான் தீர்மானம் போடுவாங்க. ஏன்னா அதுவும் எழுதி கொடுத்துதான் இங்கிருந்து வருது. அப்ப எல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட், பல நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள்.
தமிழ்நாடு ஒரு இக்கட்டான நிலைமையில மாற்றிருக்கு, பாஜகவின் கைகளில் சிக்கியது. இப்ப நீங்க புரட்சி தமிழன் புறப்படுகிறார், நீங்க யாரை பாதுகாக்க புறப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா அதிமுகவை அமித்ஷாவிடம் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அவரது பயணம் இருக்க வேண்டும். ஆனா அமித்ஷாவிட்டே கொண்டு போய் அதிமுகவை ஒப்படைக்கிற பயணமாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கான தோல்வியை சந்திக்கும். ஏன்னா அதிமுகவினுடைய டேக் ஆஃப் இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னா அது திமுகவினுடைய அரசியலை, திமுக 5 ஆண்டு காலங்களில் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அவர்களுக்கு பெரிய விமர்சனங்கள் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, 2019 என்ன குற்றச்சாட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டை தான் இப்பயும் சொல்றாங்க. 2019 இவங்க என்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதை மக்கள் கேட்டுட்டு தான் 40க்கு 40 ஜெயிக்க வச்சாங்க. இப்ப அதே குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எடுபடாது, அரசியல் களத்தில் அது எடுபடாது. எனவே இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான அதாவது ஒரு பெரியாரிய சிந்தனை, அண்ணாவினுடைய வழி, இந்த மாதிரியான ஒரு இடதுசாரிகளுடைய சிந்தனையை கொண்ட ஒரு அணியும் நேரடியாக வலதுசாரிகள் கொண்ட அணியாகவும் இதை நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இப்போது என்ன செய்யுது நடக்குது. அதனுடைய அந்த குரலாகத்தான் எடப்பாடி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி, இப்ப நீங்க சொன்னது மாதிரி இடது வலது அப்படின்னு நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வலது வர இருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு இந்த தேர்தல் முக்கியம் கிடையாது, ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு. வலது அரசியலை தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக மாற்றணும். இன்னைக்கு எடப்பாடியே பேசிட்டாரு வலது அரசியலை, அப்படியாக அதை மாற்றணும், அதுதான் உங்களுடைய நீண்ட காலம் திட்டம் அப்படியான புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான். நீங்க என்னன்னா அதைத்தான் கவர்னர் செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது ஒரு சனாதனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 100 ஆண்டு காலமாக காரி துப்பக்கூடிய ஒரு வார்த்தை. சனாதனம்னா தமிழ்நாட்டுல 100 ஆண்டு காலமாக காரி துப்புற வார்த்தை. ஆனா அதே வார்த்தைய கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு நபர் அதுக்கு மஞ்ச பூசி என்ன செய்யறாரு, இந்த மதுரையில கிளவிக்கு மறுசடங்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த கவர்னர் மாளிகையிலிருந்து அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த கிளடை அந்த சனாதனம்ங்கிறதுக்கு மஞ்ச பூசி, இது எப்படி தெரியுமா, இது எவ்வளவு பரிசுத்தமானது தெரியுமா, இது எவ்வளவு சுத்தமானது தெரியுமா, இதை மோந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு. அப்ப அந்த சொல்லாடல் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க நல்ல சாம்பார் வச்சாச்சா அது சனாதன சாம்பார், நல்ல கருவாடு வந்திருக்கா அது சனாதன கருவாடு, இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா சனாதனம் என்ற சொல்லுக்கு விளக்கம் என்ன, நீ சனாதனம்னு பேசுறியே அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்துல கவர்னர்கிட்ட கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றானுங்க. ஆனா சனாதனிகள் தெளிவாக இருக்கிறார்கள். சனாதனம் என்பது பிறப்பால் ஏற்றத்தாழ்வை கொண்டது, உன்னை விட நான் மேலானவன் என்ற உயர்ந்த அந்த கட்டமைப்பை, ஒரு ஆதிக்க கட்டமைப்பை கொண்டது என்பதெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு எல்லாத்துக்குமே புரியும். ஆனா அந்த வலதுசாரி கருத்தியலை அவர்கள் கொண்டு நிறுத்துவது அப்படிங்கிறது மாத்திரம், அந்த கருத்தியலில் மாத்திரம் கொண்டாந்து நிறுத்த மாட்டாங்க. பாசிசத்தினுடைய கேரக்டர் என்னன்னா, ஆள்பவர்களுடைய அதிருப்தியிலிருந்து தான் உலகம் முழுவதும் பாசிசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. உலகம் முழுவதுமே ஏற்கனவே ஆட்சியானவர்கள் செய்திருக்கக்கூடிய அவர்கள் மீதான அதிருப்தியின் மீதுதான் பாசிசம் உலகில் கட்டமைக்கப்பட்டது. அந்த பாசிசத்தின் மீது மக்கள் எதிர்ப்பு உருவாகுகிற பொழுது அது சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கும், அடக்கி ஒடுக்கும். இன்னைக்கு நீங்க குஜராத்ல ஏதோ பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, குஜராத்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பயோடேட்டாவை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ரெஸ்யூம் எடுத்து பாருங்க, எல்லாருமே கிரிமினல்கள், மேக்சிமம் கிரிமினல்கள். பாஜகவுல எல்லாருமே 303 பேர் இருந்தாங்க, இப்ப 240 பேரு. எல்லாத்தையும் பாருங்க, கிரிமினல் லிஸ்ட்ல உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அமித்ஷாவே ஒரு கிரிமினல் தானே, கிரிமினல் நடவடிக்கைக்கு ஆளானவர் தானே. நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, ஜெயலலிதா அம்மையார் சங்கராச்சாரி விஷயத்தில் என்ன செஞ்சிச்சு, குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதின கட்டுரைக்காக குருமூர்த்தியை கைது செய்ய போகும்போது குருமூர்த்தி தப்பிச்சு குஜராத்துக்கு ஓடி போனாலு. ஜெயலலிதா அம்மையார் மறையும் வரைக்கும் குஜராத்திலிருந்து குருமூர்த்தி திரும்பி வரவே இல்லை, மறந்து விடக்கூடாது. அதே போல குஜராத்தில் கலவரத்தை உருவாக்கி குஜராத்தில் போலி என்கவுண்டர் பண்ணி உள்துறை அமைச்சராக பதவியை இழந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தலைமறைவாக ஓடி போன நபர் அமித்ஷா. ஆக தலைமறைவாக ஓடி போனவனெல்லாம் தலையெடுப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் எடப்பாடி வீட்டு அப்பன் சொத்தல்ல என்பதை மறந்துவிடக் கூடாது. தலை தாண்டி ஓடினவனுங்க. குருமூர்த்தி ஓடுனது குஜராத்துக்கு, குஜராத்தில் இருந்த அமித்ஷா ஓடுனது உத்தரப்பிரதேசத்திற்கு. தலைமறைவானவன் எல்லாம் தலையெடுத்து நிற்பதற்கு தமிழ்நாடு எடப்பாடி விட்டு அப்பே சொத்தான் நான் கேட்கிறேன்.
ஆக அப்படியெல்லாம் கிடையாது. ஆக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள இவர்கள் எல்லோரும் நின்று இந்த கிரிமினல் பேர்வழிகள் நீங்க இன்னைக்கு பாருங்க, கஞ்சா கடத்தினானா பார்த்தா பாஜக வட்ட செயலாளருங்க, அவன் கடத்தினானா, பொம்பளைய ரேப் பண்ணானா, கொலை பண்ணானா, முடிச்சவுத்தானா, மொல்ல மாறியா, அத்தனை பேரும் நீங்க பாருங்க. ஒரு பையனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க, அடிச்சு கொள்றாங்க. அஜித் குமார்ங்கிற கேஸ் உள்ள இருந்து நான் அப்பே போட்டேன். இது இதன் பின்னணியில் நிச்சயமாக ஒரு சங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வெளியே வருது. பார்த்தா அது பாஜகவோடு எல்லாத்தோடையும் நெருக்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமூக குற்றங்களில் 90% பேர் இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நான் கவனிச்சுக்கிட்டே இருங்க, டேட்டாவை எடுங்க. தமிழ்நாட்டில் நடந்த சமூக குற்றங்களில் 90% பேர் பாஜக ஆதரவாளர்கள் என்பதை மறந்துடாதீங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற டேட்டா எல்லாமே. நீங்க கஞ்சா அஞ்சலையில இருந்து, நீங்க படப்பை குணாவில இருந்து பேர்லாம் பாருங்க. இந்த மாதிரியான நபர்கள் முழுவதும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள். ஆக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரவுடிகளை ஒரு பொறுப்புக்கு கொண்டு ஜனநாயகவாதிகளை தோற்கடிப்பதன் மூலமாக ரவுடிகளுடைய ராஜ்யம் உருவாகிவிட்டால் மக்கள் ஓட்டும் போட வேண்டியதில்லை, ஒன்றும் போட வேண்டியதில்லை, அவனுங்களே போட்டுக்கிடுவானுங்க, அவனுங்களே ஜெயிச்சுக்கிடுவானுங்க. அதுதான் குஜராத்தில் நடக்கிறது. அதான் குஜராத்ல இவனுங்க நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, இவனுங்க விஞ்ஞானத்தில் எதிலையுமே நம்பிக்கை இல்லாதவனுங்க. விஞ்ஞானம் என்றாலே கேள்வி என்னன்னு கேட்பானுங்க. கொரோனாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அது என்ன மாட்டு மூத்திரத்தை குடிங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொரு ஐஐடியில இருந்து ஒருத்தன், அவன் தான் டைரக்டருங்கிறாங்க, அவன் வர்றான், ஸ்டாப் நீங்க மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி 3 உருண்டை சாணி உருண்டையை முழுங்கிட்டு குடிங்க, அப்பதான் உடம்பு சரியாகும்னு ஒன்னொருத்தன் சொல்றான். அவன் ஐஐடி டைரக்டருங்கிறானுங்க. ஆக இவனுக்கு கேரக்டர். இந்த மாதிரி விஞ்ஞானம் எதிலுமே நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் வாக்கு இயந்திரத்தை நம்புகிறது என்பதுதான் வாக்கு இயந்திரத்தின் மீதான சந்தேகத்திற்கு காரணமாகிறது. இவனுங்களுக்கு எப்படி சயின்ஸ் அடாப்ட் ஆகுது? அப்ப வாக்கு இயந்திர மோசடி என்பதன் மூலமாகத்தான் வட மாநிலங்களில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தமிழ்நாட்டுல அது நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் இங்க பேரலல் பார்ட்டிகள் இருக்கு. நீங்க அங்க காங்கிரஸ் பிஜேபி 2 இருக்கும். காங்கிரஸை பொறுத்த மட்டும் வட மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸை பார்த்தா அது காலையில இந்த தாஜ்மஹால் 3 கலரா இருக்கும்ல, நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா காலையில வெள்ளவெளேன்னு இருக்கும், மத்தியானம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும், ராத்திரி ஒரு கோல்டன் கலருக்கு மாறும்ல, அது மாதிரிதான் அது. அவங்க பிஜேபியில இருக்கானா இந்த கட்சியில இருக்கானு தெரியாமே அப்படி இருப்பாங்க. அப்படி ஒரு கட்சி அது வட மாநிலங்கள்ல. ஆனா தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் வலுவாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க பூத் அளவுல 68,500 பூத் இருக்கு தமிழ்நாட்டுல. 68,500 பூத்திலையும் கிளைகளையும் நபர்களையும் கொண்டிருக்கக்கூடிய விரிந்து பரந்த இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது. திமுக இருக்கிறது. அதுல அண்ணா திமுக இருந்துச்சு, இப்ப பாதி காலி, இப்ப நான் ஏற்கனவே 4-5 போயிடுச்சு அது. ஆக அப்படி வருகிற பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்களால் இங்கே அந்த வாக்கு இயந்திரத்திற்குள்ள ஒரு பெரிய மோசடியை செய்ய முடியாம திணறிக்கிட்டு நிக்கிறாங்க. இங்கேயே வேற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிருப்பானுங்க. இதே கேரளாவிலேயே அப்படித்தான். ஆக எங்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கா அங்க பண்ண முடியல. இருப்பினும் அதை என்ன செய்ய முடியும், ஹேக் பண்ண முடியும், அது ஈஸியா மாத்த முடியும். 2000 இருந்து 5000 ஓட்டை மாத்த முடியும். குஜராத்ல அதான் 100 தொகுதிகள்ல 1000 ஓட்டுக்கு கீழே இவங்க ஜெயிச்சாங்க. இதான் அங்க உள்ள விவரம். உத்தரப்பிரதேசத்திலே அதே தான். ஆக இந்த மாதிரி இப்ப நீங்க பீகார்ல பாருங்க, வாக்காளர்களை சேர்ப்பதுல பிரச்சனை. ஆக ஒரு ரவுடி கும்பல், ஒரு சமூக விரோத கும்பலுடைய உருவமாக ஒரு இயக்கம் உருவாகுகிறது. அதுக்குள்ள எல்லாரும் நீங்க எப்படி ரவுடிகள்லாம் இன்னைக்கு வெளியேறி அந்த பாஜகவுல போய் சேர்றானுங்களோ அப்படி போய் சேர்ந்து அந்த இயக்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக மாறுகிற பொழுது மக்கள் அரசியலின்பால் நம்பிக்கை இழப்பார்கள். அவங்க வெளியேறுவாங்க. அந்த இடத்தை இவர்களே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. எவனும் போய் ஓட்டு போட மாட்டான். ஆனா ஓட்டு போட்டாச்சுன்னு இவனுங்களே சொல்லிடுவானுங்க. அப்படி ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டிற்குள் உருவாக்க பாஜக முயற்சிக்கிறது. எனவேதான் ரவுடிகளை கட்சியில சேர்க்கிறது. இப்ப ஹாசிப் ஒரு ஜனநாயகவாதி, அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனா சூர்யா சேவியர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர். இந்த மக்கள் ரோட்ல நின்று நீ ஒரு மக்கள் பிரதிநிதி, நீ எங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாமான்னு கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு கண்டிப்பாக ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற பதில் சொல்லுவான். ரவுடி வீட்டு வாசல்ல போய் நின்று கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுதான் நீங்க இன்னைக்கு பாலம் இடிந்து விழுகிறது, யார் போய் கேட்க முடியும்? மோர்பி பாலத்துல 143 பேர் இருந்தா, மோடி திறந்து வச்சுட்டு போன அடுத்த வாரம் அந்த பாலம் இடிந்து விழுந்து 140 பேர் காலி. ஆனா இன்னைக்கு இன்னொரு பாலம் குஜராத்ல இடிஞ்சு விழுந்திருக்கு. 2014 மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின்னால்
இப்ப வரைக்கும் அவர்கள் கட்டிய கட்டுமானங்கள் குறித்தான ஒரு மிகப்பெரிய ஆய்வு கமிட்டியை உருவாக்க வேண்டும், ஆய்வறிக்கை தயாரிக்க வேண்டும். அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. பீகார்ல ரயில காணாமங்கிறாங்க, தண்டவாளத்தை காணாமங்கிறான், பாலத்தையே காணாமங்கிறான், என்னென்னமோ நடக்குது. ஆக இது குறித்து இந்தியா முழுவதும் இதை யார் விசாரிப்பது? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ என்ன செய்யுது? நீங்க இந்த பாலத்துல ஊழலே நடக்கலையா? மோர்வி பாலத்துல நடக்கலையா? ஆக இந்தியாவில் இவர்கள் ரோடு போட்டுட்டு மோடி டெல்லிக்கு போய் சேர்றதுக்குள்ள இங்க பொழந்துகிட்டு நிக்குது. ஆக இவர்களுடைய ஊழல்கள் குறித்து யார் விசாரிப்பது? அதற்கு என்ன அமைப்பு இருக்கிறது இங்க? ஆக இது அதாவது தான் தோன்றி முப்பான ஏற்பாடு. இங்க உள்ள சிஸ்டமே அதான். மாநில கட்சிகளை அடக்குவதற்கு மத்தியத்தில் ஆளக்கூடிய கட்சிக்கு முயற்சி. அதனாலதான் மத்தியில் கூட்டாட்சி வேணுங்கிறாங்க. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றதுக்கு தான் மத்தியில் கூட்டாட்சி இருக்கணும். ஒரு சர்வாதிகார ஆட்சி என்பது அங்க என்ன செய்கிறது? நீடித்து நிற்கிறது. அது என்றைக்கு வீழ்த்தப்படுகிறதோ அன்றைக்கு என்ன செய்யும்? ஒரு ஜனநாயகம் மலரும். அப்படி ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ரவுடிகள் மூலமாக சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் குருமூர்த்தி வகைராக்கள் பண்ணக்கூடிய டிசைன். இது பூராமே குருமூர்த்தியினுடைய டிசைன். ஏன்னா அவள் ஏப்ரல் 14 தான் நின்று துக்குலக்கினுடைய அந்த ஆண்டு விழால நின்று பேசுவார். நான் தான் போய் நீ ஆம்பளைன்னு நிரூபிக்கணும்னா அந்த பொம்பளை கல்லறையில போய் உட்காரணும் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறதுல இருந்து அவள் இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரதீர சாகச செயல்கள் இருக்கு பத்தியில, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கான அடிப்படை எல்லாமே அவள் சொல்லுவா. ஏப்ரல் 14 துக்குலக்கினுடைய அந்த விழாவில் நம்ம இப்ப பேசிட்டோம் அதெல்லாமே. ஆனா இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னா அவளே வாலண்டியரா என்ன செய்வா? அந்த பெருமையை பறைசாற்றுவா நின்று. ஆக குருமூர்த்தி போட்டிருக்கக்கூடிய அந்த டிசைன் என்ற அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மறவர்களை என்ன செய்யணும்? இப்போதைக்கு பாஜகவாக மாற்றணும். அது ஓபிஎஸ், தினகரன், சசிகலான்னு இருந்துச்சு. பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த வாக்குகள் மறவர்களுடைய வாக்குகளை வாங்கியாச்சு. மறவர்கள் வாக்குகளை வாங்கணும்னா அது வரைக்கும் RSS வாசல்ல நின்று கிருஷ்ணசாமியை தூக்கி வெளியே போட்டுருவேன். ஏன்னா தேவேந்திரரை வச்சுக்கிட்டு தேவரை சேர்க்க முடியாது அப்படின்னு இவங்க டிசைனு. அப்ப நீங்க கிருஷ்ணசாமியா வெளியேறி போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா தேவரை ஆர்கனைஸ் பண்ணணும்னா தேவேந்திரரை தூக்கி வெளியே போட்டோன்னு. எனவே கிருஷ்ணசாமிய வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க RSC. இங்க இது ஒர்க் அவுட் ஆகுச்சு. இப்ப என்னன்னா தினகரனையும் சசிகலா எல்லாரையும் உள்ள வச்சு மறவர்களை ஒருங்கிணைச்சதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? நீங்க அவங்கள தூக்கி கழட்டி வீசணும். இதுதான் இப்ப நீங்க தினகரன் ரொம்ப ஓவரா பேசுவார். அதாவது இந்த பொதுவா சொல்லுவாங்கல்ல, புலியை விட புலி வேஷம் போட்டவன் ரொம்ப ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தினகரன் ஆட்டம் அதுதான். புலி வேஷம் போட்ட ஆட்டம் தான் தினகரன் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவள் முக்கிய கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆக அவள் தான் சொன்னது, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? நாங்க ஏன் டெபாசிட் நோட்டாவோட கட்சிக்கு நாங்க ஏன் போட்டி போட போறோம், கூட்டணி போட போறோம்னு பேசினவர் தான் இதே தினகரன். ஆனா இன்னைக்கு தினகரன் இதுதான் அப்படி. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பணம் சசிகலாவுடைய 2500 கோடி ரூபாய் லாக்கில் இருக்கு. இவருக்கு அமலாக்கத்துறையினுடைய லாக்கில் இவர் இருக்காரு. ஓபிஎஸ் வாயே திறக்க மாட்டாரு. மிச்சர் அள்ளி டெல்லி மிச்சர் கொடுத்துருக்காங்க, வாயில வச்சுக்கிட்டே உட்காந்தே இருக்கணும், பேசவே கூடாது. இப்ப எடப்பாடி நேற்று போனோம்னா நானும் சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. போய் சுத்திட்டு வரட்டு போட்டு தப்பே கிடையாது. எல்லா பேரும் எவ்வளவு பேர் சுத்த முடியுமோ சுத்து. கிழக்க ஓடி போயிடாதீங்க, அங்கிட்டு கடல் இருக்கு, விழுந்து செத்துருவீங்க. கிழக்கு இந்த பக்கமே மேற்க வடக்க தெற்க இப்படி மட்டும் சுத்துங்க, கிழக்க போயிடாதீங்க அவசரப்பட்டு. நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க, அதனால கிழக்க போய் விழுந்தீங்கன்னா முதவே அங்கிட்டு கடல் தான் இருக்கு. 1100 கிலோமீட்டர்ல கடல் இருக்கு. அது சிக்கலாயிடக்கூடாது உங்களுக்கு. இந்த பக்கமே சுத்துங்க, தமிழ்நாட்டில் சுத்தி வாங்க. 2026 தேர்தலில் மக்கள் உங்களுக்கு என்ன பாடம் புகட்டுறாங்கன்றது தெரியும். ஆனால் ஒரு விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். நீங்க இங்க மதமாக எதிர்த்து இஸ்லாமியர்களை எதிர்க்க வைத்து எதிரியாக காட்டி இந்துக்கள் ஓட்டுகளை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. 7,73,00,000 மக்கள் இங்க இருப்பதாக 2025 ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்ப ஆய்வு அறிக்கை ஒன்று சொல்லுது. மக்கள் தொகை தமிழ்நாட்டில் 7,73,00,000. 6.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க வாக்காளர்கள். 6.5 கோடியில 4.5 கோடி பேர் தான் ஓட்டு போடுறான். 2 கோடி பேருக்கு ஓட்டு அவங்க போடுறது இல்லை. 4.5 கோடி பேர் அவன் பூராமே தத்துவத்தை கக்கிட்டு அவன் பாட்டுக்கு தேர்தல் அன்னைக்கு படுத்து தூங்குவாங்க. யாரு அந்த மீதி பேர்? அவங்க தான் தத்துவத்தை கக்குறவங்க. இந்த ஃபேக் ஐடியில வேலை பார்க்குறாங்க இல்லை, அவன் பூரா அந்த ஓட்டு போடாத பயிலுக. மீதி இருக்கக்கூடியவன் பூரா ஓட்டு போடுறதுக்கு வருவான். 4.5 கோடி பேர் வருவா. ஒரு 2.5 கோடி பேர் இந்த தமிழ்நாட்டை காப்பதற்கான முயற்சியில வாக்குகளை செலுத்திட்டு பேசாம போயிடுவாங்க. இந்த அந்தல சிந்தல குரூப்பு கத்திக்கிட்டே திரிவான், வாழ்க்கை பூரா கத்திக்கிட்டே திரிவான் ரோடு வழியா.
இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பெரிய அரசியல் மாற்றம், அப்படி தூக்கி கவுத்திடுவாங்க இப்படி தூக்கி கவுத்திடுவாங்க என்பதெல்லாம் அல்ல. 2026 தமிழ்நாடு சேஃப்டியா தான் இருக்கு. ஆனா இவர்கள் தங்களது அந்த முகத்தை காட்டுவாங்க. இப்படி எடப்பாடி இப்படி காட்டுறாருல, அந்த அந்த விஷம் அப்படி காட்டுவாரு. இந்த விஷத்தை காட்டக்கூடிய எடப்பாடி அவரு இப்ப அப்படியே என்ன சந்திரமுகியா மாறி நிக்கிறாரு. கங்கா சந்திரமுகியா மாறிட்டான்னு சொல்றாங்கல்ல, இப்ப சந்திரமுகியா மாறி நிக்காரு. அவர் இப்படி எல்லாம் காட்டுவாரு, படம் காட்டுவாரு. அந்த படத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். அதுதான் தேர்தல் முடிவாகவும் வரும். அவர் ரொம்ப லேட்டா அவர் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே அவர் அடிக்கிறாரு. அதுல எடப்பாடி ஒன்னொன்னு சொல்றாரு, நான் தான் இந்த மாதிரி சீரழிஞ்சு செங்க சமந்துட்டேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க என்ற எச்சரிக்கையை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கொடுப்பவராக கூட இருக்கலாம். நாம இப்படி பேசுவதன் மூலமாக எடப்பாடி நீங்க இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க கல்வி கற்கலாமா அப்படின்னு சட்டியை ஒண்ணு மாத்தி, அட பாவி எச் ராஜா இப்படி பேசலையா அப்படின்னு சட்டியை தூக்குன உடனே பார்த்தா எடப்பாடி பாவி நீனா அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களை எச்சரிக்கிறார். நான் மாட்டிக்கிட்டேன், அதனால நீங்களும் மாட்டிக்கிறாதீங்க. நான் இப்படித்தான் பேச வேண்டியிருக்கு, நான் இப்படி பேசுறது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க மாட்டிக்கிறாதீங்கன்னு சொல்லி இது பிஜேபிக்கு எதிரான பேச்சாக கூட இருக்கலாம். பிஜேபிட்ட நான் சிக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்றதாக இருக்கலாம். பிஜேபியை எப்படியாவது தோக்கடிச்சிருங்க, அதிமுகவை காப்பாற்றணும்னா பிஜேபி ஒரு 50 சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், போட்டி போடணும்னு நினைக்கிறான். 50 சீட்ல ஒரு 25 சீட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பான். அப்ப எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி உயிரோட தமிழ்நாட்டுல சுத்தி தெரியணும்னாலே, சுற்றுப்பயணம் போகணும்னாலே பாஜகன்னு ஒரு கட்சியை தோக்கடிச்சு தான் ஆகணும். எனவே அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக இருந்தாலும் பாஜக போட்டி போடுற தொகுதியில நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த கட்சியை சோழி முடிச்சிருங்க, நான் மாட்டின மாதிரி மக்களும் மாட்டிக்கிற கூடாது என்ற எச்சரிக்கையை எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு இதன் மூலம் சொல்லி இருக்கலாம். இப்படியே அதை எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். எதுவானாலும் சரி, எடப்பாடி சென்ற இடத்திற்கு, அது டெட்பாடியான இடத்திற்கு மக்கள் போக மாட்டார்கள் என்பது தெளிவாக தேர்தல் முடிவுகளாக அது வெளிப்படும் என்றுதான் நான் கணிக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.